தாவேகாவின் அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் அவர்கள், ஹானரபிள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் மேல போக்சோ போடப்படுகிறதா, ஏன், எதுக்கு, டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. 21 ஜூன் 2026, அதாவது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவருடைய பிறந்தநாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவருடைய பர்த்டேவை முன்னிட்டு எல்லா இடங்கள்லையும், பல டிஸ்ட்ரிக்ட்ல, பல இடங்கள்ல, பல ஸ்கூல்களில் மேரத்தான் கண்டக்ட் பண்றாங்க மக்கள். அதன் அடிப்படையில் மதுரை மேலூர்ல ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணப்படுது. 4 கிலோமீட்டர்ஸ் ஆன்டி ட்ரக் ரன் மேரத்தான் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணப்படுச்சு. ஸோ இதில் கலந்துக்கிறவர் யார் சீஃப் கெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஹானரபிள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரான திரு பி விஸ்வநாதன் அவர்கள். அவர் கலந்துக்கிட்டது பெரிய தப்பு கிடையாது. கலந்துக்கிட்டு அவர் பண்ண விஷயங்கள் தான் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். டைம்ஸ் நவ் அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் சேனல் வந்து இந்த நியூஸை பற்றி அப்படி போட்டு கிழியும் கிழிக்கிறாங்க. ஏன்? அதுக்கு முதல்ல நம்ம சில வீடியோஸை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி கலந்துக்கிட்ட இந்த ஹானரபிள் மினிஸ்டர் அவர்கள் அங்கே அந்த டீம் கூட, அதாவது பெண்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட கேர்ள்ஸ்ன்னு சொல்லணும். கேர்ள்ஸ் எல்லாரும் மைனர் கேர்ள்ஸு. அவங்க மேரத்தான் ஓடுறாங்க. மேரத்தான் ஓடிட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த குரூவோட அவர் பண்ண ஒரு குத்துப்பாட்டு டான்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டான்ஸ் பார்த்துருப்பீங்க மக்களே. அதாவது இது வந்து தாவேகாவுடைய அமைச்சர்கள்ல 2வது அமைச்சர் டான்ஸ் பண்றது. முதல்ல வந்து மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் டான்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். இது 2வது அமைச்சர் அவர்கள். இவர் வந்து காங்கிரஸ் சார்ந்தவர் தான். ஸோ கூட்டணி கட்சி போனதுக்கு அப்புறம் அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு. ஸோ அடுத்தது பொண்ணுங்கள்லாம் ஓட்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு சில பெண்ணுங்க மேரத்தான் ஓட்டு அந்த கலைப்பில் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த அமைச்சர் பண்ண இந்த ஒரு சேஷ்டை, இந்த ஒரு விஷயம், செயல் தான் சர்ச்சைக்குள்ளான விஷயம் மாதிரி இருக்கு. செயலை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இப்பொழுது நேற்று திமுகவை சேர்ந்த அட்வொகேட் விங்கில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சரண்யா நடராஜன் அவர்கள் வந்து ஒரு வழக்கு கொடுத்துருக்குறாங்க டிஜிபி ஆஃபீஸ்லையும் ஐஜி ஆஃபீஸ்லையும். என்னன்னா, இந்த அமைச்சர் மீது போக்சோ சட்டம் பாய வேண்டும். ஏன்னா அவர் இன்அப்ரோப்ரியேட்டான டச் பண்ணியிருக்காரு அந்த குழந்தைகளை, எல்லாரும் மைனர் குழந்தைங்க அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வரைக்கும் அந்த வழக்கு எந்த வித ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குது. இன்னும் எஃப்ஐஆர்லாம் போடலை. அது ரிவ்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கு. இப்போ இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, 4 விஷயம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன டிஃபென்ஸ் பண்றாருன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த குழந்தைகளுக்கு, நான் வேற எதுவும் பண்ணல அப்படிங்கிறார். 2வது டிஃபென்ஸ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஹியூமனிட்டி ரீதியா நான் வந்து செயல்பட்டேன். அந்த பொண்ணுலாம் ஓட்டு வர களைச்சு போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அவங்கள காலை தொட்டு நட்டை எடுத்து விட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போடுறாரு. 3வது வார்த்தை என்ன சொல்றாருன்னா, குழந்தைங்களாம் மயக்கமடைகிற நிலையில வந்திருந்தாங்க, ஸோ அதனாலதான் நான் அந்த காலடி பிடிச்சி விட்டேன் அப்படின்னு 3வது சொல்றாரு. 4வது என்ன சொல்றாருன்னா, இது திமுக வந்து இதை ஃபால்ஸ் நேரட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு 4வது வார்த்தை சொல்றாரு. இப்போ இந்த 4 டிஃபென்ஸ் தான் அமைச்சர் சைட்ல இருந்து முன்வைக்கிற டிஃபென்ஸாக இருக்குது. இப்போ என்ன கேள்வி வருது நமக்கு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, ஒரு கேள்வி, பாதிக்கப்பட்ட இல்ல அந்த மாதிரி டச் பண்ணி அங்க உட்கார்ந்து இருந்த அந்த ஒரு பெண்மணியோ, அந்த ஒரு குழந்தை கேர்ளோ, அந்த ஒரு பெண்ணோ, அல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்த யாருமே வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலையே சார், எப்படி இந்த கம்ப்ளைண்ட்ல பிரைமா ஃபேசி இருக்குமா அப்படின்னு கேட்டா, போக்சோவை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஒரு வார்த்தை போக்சோ ஆக்ட்ல இருக்கு. Any person who has knowledge or even a reasonable apprehension that a child may have been subjected to an offense can inform the police. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு குழந்தைய வந்து யாரோ ஒருத்தவங்க சீனிட்டு இருக்க, அந்த குழந்தை பயந்து ஓடுது, விடாம துரத்துறான் அப்படின்னா நம்ம போய் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா we will be the first informer. ஸோ நம்மளுடைய கம்ப்ளைண்ட் அடிப்படையில் காவல்துறை வந்து கம்ப்ளைண்ட் நம்மகிட்டே எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் அப்படின்னு தான் போக்சோ சொல்லுது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது, ஏன் சார் எங்கேயுமே இப்போ இந்த டான்ஸ் ஆனதுலாம் வந்து ஒரு குத்தமாக பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பா சார்? அது ஏன் வந்து ஒரு பெரிய தப்பா இங்கே நீங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான். இப்போ அவரு சிஎம்ஆ இருந்த சமயத்துல எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை இங்க பகிர்ந்துக்கிறேன். சில்ட்ரன்ஸ் பாய்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க, கெல்லிஸ்ல இருக்கும் பொர்ஷியாவாக்கத்தில். அது ஆதரவற்ற பசங்க, 18 வயசு கீழே உள்ள பசங்க, ஆதரவற்ற பசங்க, அம்மா அப்பா இல்லாத பசங்க, இல்லை அம்மா அப்பா இறந்து போன பசங்க, இல்லை அம்மா மட்டும் இருக்கும் அப்பா மட்டும் இருப்பாங்க, இந்த குழந்தைய பார்த்துக்க ஆள் இருக்காது, அந்த மாதிரி பசங்க, இல்லை ஏதாவது குற்ற பின்னணியிலிருந்து தப்பு பண்ணிட்டு அந்த தப்பின் மூலயமா சரி செய்யும் விதமாக இங்கே வந்து தங்கி படிக்க வைப்பாங்க, கவர்மெண்ட்டே அந்த பொறுப்பை ஏற்றுக்கும். அந்த மாதிரி ரெண்டு ஹோம் இருக்கும், கேர்ள்ஸ் ஹோம் பாய்ஸ் ஹோம்னு இருக்கும். அதில் ஒரு டைம் வந்து பாய்ஸ் ஹோம் பசங்களுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில், சிஎம்ஆ இருக்கார் எம்ஜிஆர், அவர் தலைமையில் வந்து ஒரு விழா நடத்தப்படுது. அந்த விழாவில் அந்த பசங்கள்லாம் பேண்டு வாத்தியம் வாசிக்கிறாங்க. அந்த பேண்டு வாத்தியத்தில் நான் ஆணையிட்டால் அப்படின்னு எம்ஜிஆருடைய பாட்டையும் இன்னும் 2 பாட்டையும் வந்து வாசிச்சு, அதை வாசிச்சு ஒரு பரேட் மாதிரி நின்று வாசிச்சு அதை வந்து ஷோகாஸ் பண்ணாங்க. இப்போ எம்ஜிஆர் ரசிச்சு அதை பார்த்துட்டு கை தட்டினாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு, நான் பகிர்ந்துக்கிறேன் மக்களே. இப்போ எம்ஜிஆர்லாம் பண்ணலையா சார் அப்படின்னு கேட்டா, அந்தந்த காலகட்டங்களில் ஜெயலலிதா அவர்களோ, அம்மா ஜெயலலிதா அவர்களோ, இல்லை எம்ஜிஆர் அவர்களோ, அவங்களாம் சினிமா பின்னணியில் வந்திருந்தாலும் அவங்க பாட்டை எதிரில் இருக்கவங்கள வாசிச்சு காட்டி அதை வந்து ஒரு சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிற சம்பிரதாயம் இருந்திருக்கு. அது மரபுல சம்பிரதாயம் தான் சொல்லணும், இருந்திருக்கு. ஆனா ஒரு குத்தாட்டம் போட்டு அந்த பாட்டோடைய வரிகள் தான் நான் பார்க்கணும். அதை வந்து வாடி 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 கைப்படாத சீடி அப்படிங்கிற ஒரு பாட்டெல்லாம் போடப்பட்டதாக நிறைய விமர்சனங்கள் வெளியாயிருக்கு. ஒரு குழந்தைங்க இருக்கக்கூடிய மாரத்தான் ரன்ல வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டை ஒன்று போட்டு ஒரு மினிஸ்டர் டான்ஸ் ஆடுறது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எத்திக்கலி. இது வந்து தப்புன்னு பொதுமக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எத்திக்கலி தப்பாங்கிற தப்பு தான். 2வது, போக்சோ வழக்கை எப்படி ஒரு திமுக இருக்கிற வழக்கறிஞர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படின்னு சொல்லுது சட்டம். ஏன்னா போக்சோவில் மட்டும் அந்த ஒரு விதி இருக்கு. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது கரெக்ட். இப்போ அடுத்தது வாட் நெக்ஸ்ட், போலீஸ் என்ன பண்ண போறாங்க இதில் அப்படின்னா, இதில் என்ன பிரைமா ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போலீஸ் பார்ப்பாங்க. எந்த அடிப்படையில் பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ முதல்ல இந்த குழந்தை சைடு வந்து கம்ப்ளைண்ட் வரல, சரி இப்போ என்ன வெளியே பொது வெளியில் பரவி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இந்த சரண்யா அவர்கள் அட்வொகேட் சரண்யா அவர்களுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு இந்த கம்ப்ளைண்ட் உண்மையா அப்படிங்கிறதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ண விதமாக ஏதாவது வீடியோஸ் இருக்கான்னு செக் பண்ணி வருவாங்க போலீஸ். வீடியோ பொதுவெளியில் நிறைய வெளியாயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ ஏஐ வீடியோவா இல்லை ஒரிஜினல் பார்ப்பாங்க, எடிட்டர் வீடியோ பார்ப்பாங்க. எடிட்டர் வீடியோ கிடையாது, ஒரிஜினல் வீடியோ. சரி, இப்போ அந்த பெண் இவர் என்ன சொல்றாரு, நான் அந்த குழந்தை ஓடி வந்து மயக்கிற நிலைமையில இருந்துச்சு. ஸோ அந்த குழந்தை உட்காந்துட்டு இருந்துச்சு, பொண்ணுங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, நான் போய் அந்த பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் எய்ட் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குறாரு, தொடுதல். இப்போ போக்சோவுக்கு கீழே தொடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஒரு 18 வயசு கீழே உள்ள பெண்ணுடைய பிறப்புறுப்பை தொட்டாலோ, மார்பகத்தை தொட்டாலோ, தொடையை தொட்டாலோ, அது தப்பான இன்டென்ஷன்ல, ஒரு செக்ஷுவல் இன்டென்ஷன்ல தொட்டாங்க அப்படின்னா அது போக்சோ கீழே மேலோட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, அட்ராக்ட் பண்ணுதுன்றாங்க. இதே ஒரு உயிரை காப்பாற்றுற இடத்துல ஒரு டாக்டர் தொட்டாங்கன்னா அட்ராக்ட் ஆகாது. இப்போ இந்த ஒரு சம்பவத்துல நம்ம அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வார்த்தை என்ன சொல்றாங்க அட்வொகேட் சரண்யா அவர்கள் அப்படின்னு பார்த்தா, இன்அப்ராப்ரியேட் டச் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. இன்அப்ராப்ரியேட் டச், அப்ராப்ரியேட் டச் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சட்டம் டெஃபினேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா கொடுக்கல. இங்கதான் பிரச்சனை. இப்போ இது முழுக்க முழுக்க காவல்துறையுடைய
இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் மட்டும்தான் இந்த வழக்கு பதிவு பண்ணாலும் போகலாம். இப்போ என்ன அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு வல்கர் சாங்கை போட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்து அப்படியே அதே மைண்ட் செட்ல இந்த குழந்தையை தொடுறதுனால அவருக்கு அந்த செக்ஷுவல் இன்டென்ஷன் இல்லாம அப்படி தொட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை தான் இங்க வந்து நரேட்டிவா கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நரேட்டிவ் வந்து ஆஸ் பர் த கோர்ட் ஆஃப் லா செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டால் செல்லுபடி ஆகியிருக்கு. ஒரு சில வழக்குகள்ல முன்பின், அதாவது வந்து தொடராருங்க, சரி, அதுக்கு முன்பின் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு இவர் எந்த இன்டென்ஷன் தொட்டிருப்பாரு அப்படிங்கிறத வழக்குகள்லாம் வந்து தீர்ப்புகள்லாம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு குத்தாட்டம் போட்டு ஒரு செக்ஷுவல் சாங் போட்டு டான்ஸ் ஆட்டு வந்து இந்த குழந்தை தொட்டாருன்னா அந்த குழந்தைய அந்த இடத்த தொட்டிருப்பாரு அப்படிங்கிற இன்டென்ஷனல் ராங் இன்டென்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆமா சொல்லுது, ரைட். இப்போ அடுத்து இவர் சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தேன். இப்போ டிஃபென்சிவ்ல ஏன் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு முதலுதவி செய்யும் பொழுதோ இல்லை ஒருத்தன் உயிர் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு மனித பொண்ணா இருக்கு உதட வச்சு ஊதி உயிரை காப்பாத்துறாரு அப்படின்னா இதெல்லாம் போக்சோக்குள்ள வராது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறதுனால அந்த கிளாஸ்க்குள்ள இந்த மந்திரி போயிட்டு நான் இதுக்கு தாங்க பண்ணேன், நான் தப்பான எண்ணத்துல பண்ணலங்க அப்படின்னு தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஹைகோர்ட் ஏத்துக்குமா, கோர்ட் ஏத்துக்குமா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஹைகோர்ட் கேட்கும், சார் அந்த குழந்தை மயக்கம் போட்டு கீழே விழுந்துதா இல்ல உட்காந்துருந்துச்சா? ஆப்வியஸா நம்ம பாக்குறோம், அந்த எந்த 4 குழந்தையும் வரிசையா ஒரே மாதிரியான சீட்டிங்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த குழந்தை ஓட்டு வந்து உட்காந்துருக்குது. இப்ப மயக்கம் போட்டு விழுந்துச்சுங்க, அந்த குழந்தை நான் தூக்கிட்டு தொடையை பிடிச்சி தூக்கிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினங்க அப்படின்ற ஒரு நேரட்டிவ் நீ கொடுக்க முடியாது. அந்த குழந்தை உட்காந்துட்டு தான் இருக்கு. ஸோ எந்த அடிப்படையிலையும் அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு, நான் முதலுதவி கொடுத்தேன். ஏன்னா முதல் உதவி அப்படின்றது எந்த டெஃபினேஷனுக்குள்ள வர சட்டத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அவங்களுக்கு அது அந்த ஒரு சம்பவம் ஒரு டேஞ்சரஸான விஷயத்துல கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னால் நீங்கள் முதல் உதவி செய்யறது கரெக்ட். இந்த பொண்கள்லாம் ஓடிட்டு மேரத்தான் ஓட்டு வந்து மூச்சு அரைச்சி உட்காந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்கு நீங்க முதலுதவி பண்ண வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு? சட்டம் கேட்கும், உயிர் போயிட்டு இருந்தாங்களா, கிராம்ப் விழுந்துருச்சா, இந்த கிராம்பை விட்டு இந்த குழந்தை கத்தி துடிச்சுதா, துடிக்க முடியாம அன்கான்சியஸ்ல போயிருந்துச்சா, அன்கான்சியஸ் போகல, கிராம்ப் இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப நீங்க முதலுதவி பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த அமைச்சர் சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ், டிஃபென்சிவ் நேரட்டிவ் அப்படிங்கிறது கோர்ட் ஆஃப் லால செல்லுபடி ஆகாது. இப்போ அடுத்தது கேள்வி, எந்த இன்டென்ஷன்ல தொட்டீங்க நீங்க? அடுத்த கேள்வி, சப்போஸ் இந்த இடத்துல மட்டும் இந்த அமைச்சர் சார் இல்லை சார், இப்போ தாவேக்கா அரசை பார்த்தீங்கன்னா வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் அவங்க வந்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி என்னை பற்றி நான் முதல் டைம் அமைச்சர் ஆயிருக்கேன், என்னை பற்றி வெளியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பாரு அமைச்சர்ன்ற ஈகோவே இல்லை அவருக்கு. அந்த குழந்தை வந்து ஓட்டு வந்து உட்காந்துருக்கு, அந்த குழந்தை காலை தொட்டு விட்டு தொட வரைக்கும் தொட்டு விட்டு கால் நட்டு எடுத்து விடுறாரு. ஒரு காலை, ஒரு சின்ன பையன் நம்மளோட வயசு சின்னவனோட காலை போய் அன்னோன் பர்சன் காலை போய் ஒருத்தர் தொடுறாருன்னா எவ்வளோ டவுன் டு எர்த்தான பர்சன் இவரு அப்படிங்கிற மாதிரி நேரட்டிவை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஈஸி கோயிங் அமைச்சர்ன்ற நேரட்டிவ் கொடுக்கணும். அப்படினால தான் நான் டான்ஸ் ஆடினேன் சார், அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து குழந்தை காலை பிடிச்சி விட்டு நான் நெட் எடுத்து விட்டேன் சார் அப்படின்ற நேரட்டிவ் சப்போஸ் ஒரு முன்வைக்கிறார்னால் இந்த இடத்துல அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். கோர்ட்டு காரி துப்பும். ஏங்க ஒரு போக்சோ கேஸ் தெரியாதா? எத்தனை இடங்கள்ல குழந்தைகளை டச் பண்றது கூட பார்த்து தொடுங்கன்னு சொல்றாங்க. நீங்க அவ்வளோ ஈஸியா நெரட்டிவ் பண்ற, நீங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் நீங்க டச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ வந்து தப்பான இம்பாக்டை கொடுத்துரும். நாளைக்கு உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய இதே இடத்துல வரக்கூடிய அமைச்சர், இப்ப போன அமைச்சர் கால் தொட்டு பண்ணாரு, நான் கட்டி பிடிச்சி பண்றேனே குழந்தைகளை அப்படின்னா இது எங்க போய் முடியும்? ஸோ இதுக்கு எண்டே எல்லாம் போயிடும். இப்போ போன டைம் பண்ண அமைச்சரோட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றேன், நான் குழந்தைகளும் கேர் எடுத்துக்கிறேன், நான் அப்ரிஷியேட் பண்றேன்ற பேர்ல அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வந்துச்சா கட்டி பிடிச்சி அப்ரிஷியேட் பண்றேன்.
சார் கட்டி பிடிக்க தப்பா சார், நான் அன்பா கட்டி பிடிச்சேன் சார், என் பொண்ணு வயசு அந்த குழந்தைக்கு அப்படின்னு நான் வந்து நெகட்டிவ் செட் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க உள்ள எல்லாரும் என் பொண்ணா பாவிக்கிறேன், பொண்ணா பாக்குறேன், நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்தவங்க வரக்கூடியவங்க ரீல்ஸுக்காக இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சா இதுல எங்க இருந்து குழந்தைங்க சேஃப்டி இருக்கும்? ஒரு வார்த்தை சொல்லுது போக்சோல, ஒரு மைனர் பொண்ணுடைய உணர்ச்சியை தூண்டும் விதமாக நீங்கள் செய்கை காமிச்சாலோ இல்ல நீங்க ஏதாவது பேசினாலோ அது கூட போக்சோக்குள்ள வருதுன்றாங்க. அப்ப இவர் தொடையை தொட்டு அமுத்தி விட்டு நெட்டை எடுத்து விடுறாரு அப்படின்னா அது எல்லா வயசுக்கு வந்த பொண்ணுங்க. அப்போ இது என்ன மாதிரி உணர்ச்சியை அந்த குழந்தைங்களுக்கு தூண்டக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்க ரைஸ் ஆகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கேஸை இப்போ உள்ள ஆளுங்கட்சி எஸ்கலேட்டே பண்ண மாட்டாங்க. திமுக இதை கேஸ் எடுத்து போக்சோக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நாளைக்கு இந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் ரிட்டுக்கிட்டு போட்டாங்க அப்படின்னா ஹைகோர்ட் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்ன இப்படியே போயிட்டே இருக்காங்க இவங்க, சும்மா இந்த ரீல்ஸை போடுற டான்ஸ் ஆடுறது என்ன, குத்தாட்டம் போடுறது என்ன, எல்லாத்தையும் விஜய் பாட்டை போட்டு ஆடுறது என்ன, இது என்ன ஸ்கூல்ல நினைச்சாங்களா வேற ஏதாவது நினைச்சாங்களா அவங்க? இதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட மாட்டாங்களா? இப்படியே தான் போயிட்டு இருக்க போதா? ஏன்னா ஆல்ரெடி ஹைகோர்ட் இஸ் வெரி ஆங்கர் ஆன் தி டிவி கேஸ் கவர்னன்ஸ். நம்ம பார்த்தா தெரியும், ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ஃபீல் வருது. ஸோ இப்போ இதுக்கு எண்டே இல்லையா? சரி, எஃப்ஐஆர் போடுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, என்கொயரி பண்ணுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. சப்போஸ் இவங்க ஒழுங்கா பண்ணலையா நான் கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது ஹைகோர்ட்டு கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு அப்சர்வேஷன்ஸ் கொடுத்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா ஒரு கதை கண்டல் தான். கண்டிப்பா ஒரு போக்சோ வழக்குல இந்த மாதிரி ஒரு கேஸை உள்ள வந்து அவர் ரிமாண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ரிமாண்ட் ஆனாரு அப்படின்னா இதுக்கப்புறம் இவருடைய அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்லை, ஒரு பர்சனல் வாழ்க்கை காலி ஆயிடும். ஸோ இதற்குத்தான் எஸ்கலேஷன் பண்றதுக்கு திமுக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். இப்போ இது எஃப்ஐஆர் போடாமல் இருந்தாலுமே ஹைகோர்ட் போவாங்க. ஹைகோர்ட்ல மட்டும் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த அமைச்சர் பி விஸ்வநாதன் அவர்களுடைய கரியர் முடிந்துவிடும். இப்போ நேத்தி அறிக்கை விட்டுருக்காரு, என்ன நான் வந்து எந்த ஒரு தப்பான இடத்துலையும் நான் குழந்தைய தொடவே இல்லை, எல்லாருமே தப்பா அதை கொண்டு போயிடுறாங்க, நான் தப்பான தொடலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அறிக்கை விட்டதா வெளியாகுது செய்திகள்லாம். ஒரு விஷயம் இங்க பார்க்கணும் மக்களே, நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம், தாவேக்கா அரசு இங்க ஆட்சியை பிடிச்சதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ரீல்ஸ் அப்படிங்கிறது தான். நேத்தி வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பஸ்ஸில் வந்து பிரயாணம் பண்ணி பஸ்ஸை அறிமுகப்படுத்துறாருங்க. பஸ்ல பிரயாணம் பண்ணி அதை வந்து ஒரு ரீல்ஸை போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறாரு. இவரால் அந்த மெரினா பீச், அதாவது பஸ் வந்து செக்ரட்டேரியட்ல இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வர்றது ஃபுல்லாக ஒரு பயணம் பண்றாரு. இந்த இடத்துல 15-16 நிமிஷம் அங்கே ஃபுல் மக்களும் டிராஃபிக் ஜாம்ல ஸ்டாப் பண்ணப்படுறாங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தர் இறங்கி போய் போலீஸ்ட வாக்குவாதம் பண்றாரு. ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுருக்குங்க, ஒரு ஆம்புலன்ஸ் ஸ்டாப் பண்ணப்பட்டுருச்சு. இதே மாதிரி திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில அவருடைய விஜய் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கா நிர்வாகிகள்லாம் அந்த அரசு மருத்துவமனை வாசல் நின்றுக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க உள்ள பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுற மாதிரி ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ் நிறமாச கர்ப்பிணியை தூக்கிக்கிட்டு வந்து நிக்குது, அந்த ஆம்புலன்ஸ் உள்ள போறதுக்கு வழி இல்லை. இது முழுக்க முழுக்க ரீல்ஸ் மட்டுமே எடுப்பதற்காகவும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு வைரல் ஆகிறதுக்காகவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இதே ரீல்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டாலேயே இந்த அரசு அழிவு பாதைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசு மட்டும் கிடையாது, இந்த தாவேக்கா கட்சியே அழிவு பாதைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் பாருங்க, அது ஸ்லோவா நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஒருத்தவங்களுமே நான் என்ன பெட்டரா ரீல்ஸ் பண்றேன், நான் என்ன பெட்டரா ரீல்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத இன்னொன்னு அதை இம்ப்ரூவைஸ் பண்ண பாக்குறாங்களே தவிர என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணா தப்பாயிரும் ஆஸ் பர் த கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிறத பத்தி யாரும் பார்க்கறது இல்லை. இதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை வருது, எவ்வளோ நமக்கு வந்து அதை வந்து பேக்ஃபயர் ஆயிரும் இப்படிங்கிறதெல்லாம் முதலமைச்சராகவே பார்க்கறது இல்லை, அதை கண்டுக்கிறது இல்லை, அதை அனலைஸ் பண்றத கெப்பாசிட்டியே இல்லையா அப்படிங்கிறது தெரியல மக்களே. அதையும் அவர் பார்க்கலன்னு பார்க்குறோம். ஸோ முதல்வர் எவ்வழியோ மக்கள் அவ்வழியே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய டீம்ல உள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரீல்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி வைரல் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா போக்கு அப்படிதான் இருக்கு பார்க்கும்பொழுது. இப்படியே போச்சுன்னா இதே ரீல்ஸ் அப்படிங்கிற மோகத்திலாலேயே இந்த கட்சியும் ஆட்சியும் பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.